ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மனோரமா இயர் புக். ஸோ இது இயர் புக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது 2023 ஆண்டுக்கான மொத்த நிகழ்வில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. தமிழ்நாடு லெவலில் சரி, உலக லெவல்லையும் இந்தியா லெவல்லையும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கை நான் அடிப்படையாக வச்சுட்டு இனிமே அப்கமிங் டேஸில் எல்லாமே டெய்லி ஒரு வீடியோ இதிலேருந்து நான் மேக் பண்ணுவேன். அந்த வீடியோவில் என்ன கண்டென்ட்டை நான் சொல்கிறேனோ அதுக்கான பிடிஎஃபாக அட்டாச் பண்ணி இதை எப்படி ப்ரிலிம்ஸுக்கு அப்கமிங் குரூப் 2 ப்ரிலிம்ஸு, அதே மாதிரி குரூப் 2ஓட மெயின்ஸு, குரூப் 1 மெயின்ஸுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி நோட்ஸ் எடுத்துகிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த புக்கு ஒரு 700 பேஜுக்கு மேலே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அத்தனையும் தேவையில்லை. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில கண்டென்ட்டு, சில ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். அதை நான் செலக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு சாம்பிளுக்கு இதோட இண்டெக்ஸை மட்டும் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இண்டெக்ஸ் பெருசாக தேவைப்படாது. உங்களுக்கு இதெல்லாம் என்ன, இந்த புக்கில் என்ன கவர் ஆகும் அப்படிங்கிறத ஒரு ஓவராலாக ஐடியாக்காக இது கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாப்பிக்கை நான் கவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது நாளையிலேருந்து இந்த வீடியோ வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விண்வெளி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்வெளியில் இந்திய விண்வெளி ஆய்வின் வெற்றி அத்தியாயம்னு சொல்லிட்டு இஸ்ரோவோட சாதனை கொடுத்துருப்பாங்க. மதச்சார்பின்மை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து 7.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. சாட் ஜிபிடி, காடுகள் சம்மந்தமாக, சமுத்திராயன், இந்திய வெளியுறவு கொள்கை, இயற்கை பேரிடர்கள், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து போர்கள், இது நம்மளுக்கு அந்த லெவலில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படாது. இதுவும் அந்த லெவலில் தேவைப்படாது. சிலது மட்டும் தேவைப்படும், சிலது தேவைப்படாது. இந்த இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் IORA இது சிலபஸில் கவர் ஆகும். ஸோ அது தேவைப்படும். டிஜிட்டல் கட்டமைப்பு, ஆதார், தேர்தல் ஆணையத்தோட ரீசண்ட்டு சேஞ்சஸ்ஸு, 5G நெட்வொர்க்கு, 5G 6G நெட்வொர்க்கு, இந்திய விண்வெளி கொள்கை, அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம், தேசிய கட்சி, நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியம், தேசிய முதலீடு உட்கட்டமைப்பு நிதியம், இதெல்லாம் வரும். தமிழ்நாடு முக்கிய நிகழ்வுகள் பாருங்கள். வள்ளலாரோட 200வது பிறந்த ஆண்டு, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், தோழி திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், மாபெரும் தமிழ் கனவு, வேர்களை தேடி, கலைஞர் நூற்றாண்டு நூலகம், தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் அறக்கட்டளை, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மண் வளத்துக்கான புதிய இணையதளம், நிதி நுட்ப நகரம், உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு, செழிப்பு, ஜவுளி பூங்கா, வனவிலங்கு சரணாலயம், கார்பன் சமநிலை திட்டம், அனைவருக்கும் IIT, நெய்தல் மீட்சி இயக்கம், புவிசார் குறியீடு, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. இது ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்கலாம், மெயின்ஸ்லேயும் கேட்கலாம். அதுக்கடுத்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா விண்வெளி குப்பையை பற்றி சொல்லியிருக்காங்க. லித்தியம்மு, குறைமின் கடத்திகள், அதோட முக்கியத்துவம், டிஜிட்டல் ஆதிக்கம், டிஜிட்டல் பாதுகாப்பு, டிஜிட்டல் நாணயம், மெட்டாவெர்ஸ்னால் என்ன, பார் ஓஎஸ்ஸு, உயிரியல் கணினிகள், குவாண்டம் கணினி, டிஜிட்டல் பொருளாதாரம், இது மருத்துவம். அடுத்து சுற்றுச்சூழல், நிகர பூஜ்ஜியம், சர்வதேச பிளாஸ்டிக் ஒப்பந்தம், கழிவுப்பொருள் மேலாண்மை, நெகிழி குறியீடுகள், நீடித்த வளர்ச்சி. ஸோ இதெல்லாம் அந்த லெவலில் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு இதெல்லாம் ஆல்ரெடி புக்கில் இருக்கும். ஆறு, மண், தமிழ்நாட்டோட ஏரிகள் என்ன, கடற்கரைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். திருநங்கைகள் நலன் சார்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி செலக்டடாக ஆர்டிகல்ஸ் இருக்கிறத நான் சொன்னதை நான் ஒவ்வொரு வீடியோ, இண்டிவிஜுவல் வீடியோவாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணுறேன். அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்படி கொடுத்தேன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில டாப்பிக்லாம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். அதுவும் தமிழில் அதுக்கான சோர்ஸ் பர்டிகுலராக பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துகிட்ருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். இதோட இங்கிலீஷ் வெர்ஷனும், அதாவது இதுக்கான இங்கிலீஷ் ஆர்டிக்கல், இங்கிலீஷ் பிரச்சனை இல்லை, நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கனாலே கிடச்சிரும். அதையும் நான் அந்த வீடியோ கீழேயே அட்டாச் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு டாபிக் லித்தியம் அப்படின்னா அந்த வீடியோவில் லித்தியம் மட்டும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.
இதோட சோர்ஸ் இதுவும் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷனும் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து தமிழ்நாட்டோட ஒரு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னா அது ரிலேட்டடாக கொடுத்துருப்பேன். இது எதுக்காகனா இதை பார்த்து தான் கொஷின் எடுப்பாங்கன்னு நான் சொல்ல வரலை. பட் 2023 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் இந்த புக்கிலே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இது எக்ஸாமில் வர்றதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இயர் புக்கு மேகசின்ஸில் இருந்து அது கொஷினாக மாறுறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் மற்றதை காட்டிலும். ஸோ அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இதை நான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிக்கிறேன். இது கவர் பண்ணிவிட்டு மற்ற மேகசின்ஸையும் நான் கவர் பண்ணி முடிக்கிறேன். யோஜனா, அதோட தமிழ் வெர்ஷன் திட்டம் இருக்குது. முடிஞ்சன்னா வந்துட்டு மற்ற மேகசின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கிறதும் எக்ஸ்ட்ராவாக நான் கவர் பண்ணுறேன். ஸோ டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ இந்த இயர் புக்கில் இருந்து வந்துடும். இன்னும் ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பரு, ஏன்னா அதுவும் மஸ்ட்டு படித்து தான் ஆகணும். இது பழைய நியூஸ்க்காக இந்த இது இப்போ இருக்கிற ட்ரெண்டு, இப்போ ரீசெண்டாக இருக்கிறத பார்க்குறதுக்காக இப்போ ரீசெண்ட் நியூஸையும் பார்க்கணும். இது போக ஒரு வீடியோ வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக ஸ்ட்ராட்டஜி வீடியோ இல்லைன்னா ஸ்டாட்டிக் போர்ஷன்லேருந்து ஏதாவது வீடியோஸை நான் மேக் பண்ணுறேன். முடிஞ்சளவு டெய்லி 2 to 3 வீடியோஸ் ரெகுலராக நாளையிலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி அப்கமிங் எக்ஸாமுக்கு நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு பிரேக் விழுந்துருச்சு நடுவில். அதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக வீடியோஸ் மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் வந்து நாளையிலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்கமிங் எக்ஸாமை நல்லாவே ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ணி ஆஃபீஸர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நானும் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.